ஒரு தேவனுக்குள்ள சிந்திக்க வேண்டிய இடம் எங்குதான். அல்லேலூயா. உலகத்துல என்னதான் சேர்த்தாலும் எதற்கு பின்னாடி ஓடினாலும் எல்லாம் ஒண்ணு கைவிட்டுரும். ஆமென். கைவிடாத உண்மையிலே மறுமையிலே உன்னோடு கூட இருக்கிற ஒன்று இருக்கிறது. ஆமென். தேவனுக்காக வாழ்வது, தேவனுக்காக செயல்படுவது. ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சுத்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன செய்யணுமா? புதிதாகிறதுனால என்ன செய்யணும்? அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அல்லேலூயா தெளிவாகவே அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். உள்ளான மனம் என்ன செய்யப்படணுமா? என்ன செய்யணும்? புதிதாகணும். என்ன செய்யணும்? அப்போ நம்முடைய சுய எண்ணங்கள், சுய ஆசைகள், சுய இச்சைகள், சுய சித்தம் எல்லாம் நிரம்பி இருந்தா தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை என்ன செய்ய முடியாது? அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அதுக்கு சொல்லப்படுது, நீ அதை அறியலன்னா தேவனுடைய பார்வையில் நன்மை, தேவனுடைய பார்வை பிரியும். ஆமென். வாழ்க்கை தேவன் வைத்திருக்கிற அவருடைய பரிபூர்ண சித்தமும் என்னதென்று நீ என்ன செய்யணும்? பகுத்து அறிவதற்கு உன் மனம் என்ன செய்யணும்? புதிதாக்குவதனால் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்ட ஒரு சிந்தை உனக்கு தேவை. அல்லேலூயா. அது இல்லாமல் உலக எண்ணங்களும் கவலைகளும் உள்ள கிடக்கிறதுனால தான் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு ஆர்வம் உனக்குள்ள இல்லை. தேவனுக்கு எதையாவது செய்ய வேண்டும், தேவனுக்காக ஏதாவது நிலையில் பயன்பட வேண்டும். ஆமென். என்ற எண்ணத்தை என்ன செய்கிறது? அமைத்து. விதை மண் கட்டியின் கீழ் என்ன செய்யறது? விதை விழுந்தது நல்ல நிலத்துல, அதுக்கு மேல என்ன இருக்கு? மண் கட்டி. விதை என்ன செய்யுது? முளைக்குது. ஆனா வெளியே வர முடியல. அது என்ன செய்யுது? அழுத்துது. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆமென். தேவ சித்தம் உள்ள என்ன செய்யுது? முளைக்குது. உலக எண்ணம், உலக ஆசை, சுய விருப்பங்கள், சுய திட்டங்கள் எல்லாம் மண் கட்டி போல், மண் கட்டி எப்படி விதையின் மேல் ஏறி அமர்ந்து அதை எழும்ப விடாமல் தடுக்கிறதோ, இது ஒரு உலக எண்ணங்கள் எல்லாம் தேவ சித்தத்தை உன்னிருந்து வெளிப்பட விடாமல் என்ன செய்வது? தடுக்கிறது. உன் திட்டத்தை எல்லாம் அடித்து நொறுக்கி தேவ திட்டத்துக்கு நாம அர்ப்பணிக்கும் போது உன்னை அழுத்துகிறதான எல்லா காரியங்களும் தகர்க்கப்பட்டு போய்விடும். மனம் புதிதாகப்பட வேண்டும். சுய எண்ணங்கள், ஆசைகள் வெளியே தள்ளப்பட வேண்டும். உலக கவலை வெளியே தள்ளப்பட வேண்டும். உலக ஆசை, இச்சை வெளியே தள்ளப்பட வேண்டும். சுய சித்தம் வெளியே தள்ளப்பட வேண்டும். தள்ளப்படும்போதும் தேவ சித்தம் தலை தூக்கி நிற்கும். தேவனுடைய பிள்ளைக்குள் அந்த துணிவு உண்டாகும். கையுமே தலையிலே சத்தமாச்சு. ஹல்லேலூயா. மூன்றாம் வசனம், அல்லாமலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் சொல்லிட்டு அடுத்தது, அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். பாருங்க, இதுல பரிபூர்ண சுத்தம் அடங்கி நிற்கிறது. என்னது?
சத்தமா சொல்லுங்க. நான் ரெண்டாண்டு போங்கே ஆமா டிஜே தினகரனை போல பேசலாம். உனக்குன்னு ஒரு டோன் இது இருக்கு. ஆமா, சிலருக்கு உலகத்துல பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியர்கள்லாம் இருந்தாங்கன்னு அவங்கள போல மாறணும்னு ஒரு ஆசையில ஓடி 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 சாசுக வல்லமையில சில சேர்ந்து இப்போ நிறைய பிரச்சனை நடந்துட்டு பாருங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு, அல்லாமலும் கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, யார் ஆனாலும் உன்னை குறித்து தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்னவோ, அல்லேலூயா, அதற்கு மிஞ்சிய நாள். சிலர் தேவ சபைக்குள்ள கர்த்தர் குறிப்பிட்ட நோக்கத்தோடு வைத்திருப்பார். அவர்களை கொண்டு சபைக்குள்ளேயோ வெளியேயோ ஏதாவது ஒரு செய்ய வைப்பதற்காக சபைக்குள்ள என்ன பண்ணிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். இவங்களுக்கு உருவாகிறதுக்குரிய பொறுமை இருக்கு. நம்ம சபையில் நம்ம நிறைய போயிருக்கு. அடங்கி இருக்க மாட்டாங்க. ஆதாரை கர்த்தர் நீ போய் என்ன செய்ய, யாருக்கு அடங்கி இருக்கு, நான் சேர்ந்த என்ன செய்ய, அடங்கி இருக்கு. தேவனுடைய வேலை வரையிலையும் ஒரு ஆள் அடங்கி இருக்க வேண்டியது. ஆனா ஒன்று, உன்னை கூட தேவ சித்தம் நீ அறியாம இருந்த காலம் கூட செத்த நபராதான் இருக்க. ஆனால் தேவ சித்தத்தை நீ அறிந்து என்ன செய்யணும், அடங்கி இருக்கணும். உருவாகிறது வரையிலே கோழி முட்டை கோழியின் ரெக்கையிலிருந்து என்ன செய்யணும் சொல்லுங்க, அடங்கி இருந்து குறிப்பிட்ட நாள் வரை 21 நாளா இருந்து பொறிச்சு வரதான் நாட்டுக்கோழி. அவசரப்பட்டு பொறிக்கணும்னா எங்க பொறிக்கணும், விஷயம் இல்லை. இன்னைக்கு அவசரப்பட்டு பொறிச்ச கோழி குஞ்சுகளாக்கும் ஊடி செஞ்சுட்டு கிடக்கு. நிறைய நல்ல நல்ல ஊழியர்கள் இருக்கிறாங்க. இந்த இடம் அதிகம் எதுதான் அவசர கோழி குஞ்சுகள். ஆனால் இன்னைக்கு அதிகமாக எதுக்குதான் அவசரம், நாட்டுக்கோழி வேண்டாங்க, சீக்கிரம் போடிய முட்டை கொஞ்சம் பிடிச்சோம். அப்போ அதே மாதிரி இன்னைக்கு ஊழியக்காரங்க என்ன போச்சு, சீக்கிரம் ஊழியக்காரங்க போகிறோம். ஏன் இது பொறுமையாக இருந்து உருவாக வந்த முட்டை நல்லது. ஆனால் இதுக்கு யாரும் விருப்பம் இல்லை, சத்தியத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க, அவசரம் முட்டாங்க. அல்லேலூயா, உடைய பிள்ளைகள் அல்லேலூயா உருவாகிறதுக்கு காத்திருக்க வேண்டியது. உருவாகி வெளியே போற ஒரு மனுஷன் ஆமென் எங்க தேவனுக்கு வந்திருப்பான். ஆமென். வாயில் வருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதான் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. எண்ணாமல் அவன் அவனுக்கு விசுவாச அளவுபடியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். தேவன் அவனுக்கு என்னது, பகிர்ந்த விசுவாசம். அதாவது எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது 4வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். அவனாலே சகல கணக்கினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அவயமும் தந்தன் அளவுக்கு தக்கதாய் என்ன செய்யலாம், கிரியை செய்கிறபடியே என்று சொல்றது அழகா. அதனாலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும், அடுத்தது இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு என்று சொல்லப்பட்டது. ஒவ்வொரு அவயமும் தந்தன் அளவுக்கு தனியா பிரிஞ்சு போக முடியாது. என்ன செய்யப்பட்டிருக்கு, கிறிஸ்துவின் சரீரம் சபை அல்லேலூயா ஒரு சரீர அவயவத்தை போல என்ன செய்யலாம், இணைக்கப்பட்டிருக்கிறது. உபதேசங்கள்,
சத்தியங்கள் ஆமென் தேவ சித்தத்தின்படி இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தானாக செயல்படும் நாள் அதான் செய்வேன்னு போவதுனால எங்க இல்லை, சரீரத்தில் இல்லை. தேவ சித்தத்தை விட்டு தாந்தோணித்தனமாய் தன் விருப்பத்தின்படி தன் வயதை நிரப்புவதற்காக ஆலயத்திற்காக வேதத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிற எந்த ஊழியக்காரனாலும் சரி, அவர் கிறிஸ்துவின் சரீரத்தில் அவர் நிச்சயமில்லை, இணையவில்லை. சுயமாய் ஓடுவது அது தேவ சித்தத்துக்கு மாறானது. கவனம், வீடு வீடா தெரியுமா அப்படி தேவன் யாரா? வயது பிலிப்பியரில் சொல்லப்பட்டு. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. முடிவு அழிவு, பூமி கடத்தவைகளை சிந்திக்கிறவர்கள். அல்லேலூயா. சிந்திக்கிறவர்கள் பூமிக்கு அவர்கள் எதிரே இல்ல, சரீரமாகிய சபையோடு கூட்டி என்ன செய்யப்படவில்லை, இணைக்கப்பட்ட நிலையில் இல்லை, தனியாய் வந்தவர். ஆமென். தேவனே ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா புரிந்து கொள்வதற்குரிய போதனை. அல்லேலூயா. ஏன் சரீரத்தோடு இணைந்து பாருங்க, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டது, உபதேசத்தினால் இணைக்கப்பட்டது. இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் அளவுக்கு தக்கதா, எப்படி அதுக்கு என்ன வச்சிருக்க, ஒரு அளவு இணைக்கப்பட்ட சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற கணுக்களில் இணைக்கப்பட்டிருக்கிற அவயவத்திற்கு என்ன வச்சிருக்க, ஒரு அளவுக்கு மிஞ்சது ஏற்க முடியாது. மேய்ப்பன் என்றால் மேய்ப்பன் அழைக்கப்பட்டவன், சுவிசேஷகன் என்றால் சுவிசேஷகன் அழைக்கப்பட்டவன், தீர்க்கதரிசி அப்போஸ்தலன் அப்போஸ்தலன், போதகன் என்றால் போதகன், மேய்ப்பன் என்றால் மேய்ப்பன். அந்த தேவ சுத்தமாகிய கடவுள் நினைச்சப்பட்டு இணைக்கப்பட்டோம். ஆமென். அப்ப இணைக்கப்பட்ட அவயவம் எப்படியா தன்னன் அளவுக்கு தக்கதாய் செயல்பட முடியும். அது தெரியும், இதுக்கு மிஞ்சிதான் போக முடியாது. பார்க்குது ரொம்ப தூரம் வர, அதை பார்த்து நானும் கண்ணா மாறன்னு கை தரிக்க முடியும்? எங்கேயோ பேசுற சவுண்ட் எங்க காது கேட்குது, காது கேட்டு புரிந்து ஆர்டர் பண்றதுன்னா பண்ணாதான் கையும் மற்றொரு செயல்படும். சொல்லுது நானும் காதா இருக்கணும், கை சொல்லுது முடியுமா? வாய் அழகா தேவன் வச்சிருக்கு, அதுக்குள்ள என்னது, ஒரு நாக்கு ஒன்று நீஞ்சித்து கிடக்கு ஓடிட்டு, சுத்தி என்ன வச்சிருக்கு சொல்லு, கல்லினால் கட்டப்பட்டதான சுவர். வாய்க்குள்ள காம்பவுண்ட் சுத்தக்குள்ள ஒண்ணு கிடக்கு, நீச்சல் அடிச்சு கிடக்கு, வெளியே வர முடியுமா? சாப்பிட வச்சுட்டு அவசரப்பட்டு டேஸ்ட் நினைச்சு நாக்கு வெளியே எதுனா பள்ளிக்கு எனக்கு ஒரு கடி கடிச்சு, ஐயோ நாக்க கடிச்சிட்டேன்னு. யாரு கடிச்சா? பக்கத்து வீட்டாக தான் கடிச்சா, இல்லை நீ தான் கடிச்ச. இதே மாதிரி சாடி கொடுத்து போறவங்க உண்டு. நாக்கு நீ எங்க தான் கிடக்கணும், காமௌண்ட் சோத்துக்குள்ள தான் உனக்கு, எங்க வரைக்கும் ஆசைப்படாத, மிஞ்சி வராத, கடி வாங்க. பாத்தீங்க எவ்வளவு அழகா செட் பண்ணிடுறாங்க. அதுக்கு என்ன வச்சிருக்க, ரெண்டு உதடு வச்சிருக்க, உதடு சொல்லி தான் நாக்கா மாறணும் முடியாது, குட்டிக்கரணம் போட்டா கூட முடியாது. நீ இங்கதான் வெளிக்காவல், அதுல வேற என்ன போட்டுறாங்க, தேய்ச்சி. எவ்வளவு அழகான வேலை. இப்படி எல்லாம் தேவன் செட் பண்ணி இருக்கு. அப்ப யார் யார் சரீரத்தில் உள்ள என்ன அவயவமா நீ இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரோ, அல்லேலூயா, அததான் நீ செய்ய முடியும்.
அதை மிஞ்சி செய்கிறவன் தேவ சித்தத்திற்கு புறம்பாய் செய்கிறான். அவனை ஒரு கருத்தை சொல்ல, அவன் யாரு? அக்கிரம செய்கிறான். அவன் தேவன் எது? வயது. அவன் அழிவு எப்படியா? அவன் முடிவு அழிவு. அவருடைய மகிமை லட்சையே. இந்த உலகத்தில் அநேக ஊழியர்கள் இருந்தாலும் அவர்கள் தேவ சித்தத்தின்படிதான் தான் இருக்கிறார். இதுல ஒரு அவயவம் செயல்படல. தேவ சித்தத்தின்படி உன்னை ஒரு சபையில் சரீரமாக சபையில் ஒரு அவயவமா வைத்திருந்தால் நீ கட்டாயம் என்ன செய்யணும்? செயல்படணும். அடுத்தவனை சுமம் கொடுக்க கூடாது. கை பலன் இல்ல, செய்யல, ரத்த சர்க்குலேஷன் இல்ல, தொங்கி கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அவயவம். அதை என்ன செய்யணும்? தூக்க முடியாது. தூக்கணும் எது வேணாம். இப்படி இருக்கிற பல விசுவாசிகள் தள்ளிட்டு நடக்கும். சபைக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க? பயன்படவே மாட்டாங்க. மற்றுள்ள அவயவங்களுக்கு நோவு கொடுப்பாங்க. தூக்கையே அடுத்த இது எப்ப பார்த்தாலும் இது இடையில வந்து விழுந்து கிடக்கும். வேகமா போகும்பா இடையில வரும். இந்த கைக்கு அடுத்த வேலை, அதை தூக்கி அங்கே தூக்க தள்ளுறது வேலை. இப்படி சபைக்குள்ள இடைஞ்சல் பண்ணுகிற சில தேவையற்ற பயன்படாத அவயவங்கள் இடைஞ்சல் பண்றது. சிலது என்ன செய்யும்? அதாவது தண்டன் அளவுக்கு தக்க. இதுல வந்து இந்த வரல சின்னதாக, இந்த வரல நீண்டு இருந்தா நீண்ட அவயவம் சண்டை. பெரு விரல் இந்த விரல எல்லாத்தோட ஒரு முழம் நீளம். இந்த விரல சின்னது பயன்படுமா? இப்படி தள்ளுமா மூக்கல் பிடிக்கும். இந்த நீண்ட அவயவம் தனக்கு ஒப்புவிக்காததை மிஞ்சி செய்யும். அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை விட்டு அடுத்தவன் சித்தத்தில் போய் தலையை நுழைக்கிறது, மூக்க நுழைக்கிறது. இன்னும் நிறைய ஊழியக்காரமாக நிறைய பேர் இப்படிதான் கிடக்கும். தேவனோட நினைந்திருப்பார். அளவுக்கு தக்க ஏங்கு. உன்னை தேவன் எதற்காய் வைத்தார் அதை மட்டும் செய். அடுத்தவன் வேலைய செய்யாத. தேவனுடைய பிள்ளையாக நீ தேவ சபைக்குள் நீ யார் என்பதை அடையாளம் கண்டுகொள். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு ஏதுவாக. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு அழகான வார்த்தை. இங்க வரும்போது ரோமர் 12வது அதிகாரத்துல அவசரம். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இல்லாதது போல. அடுத்தது, அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க அவயவங்கள். எவ்வளவு அழகா சொல்லிருக்கீங்களே. என்றால் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்களாய் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில். ஒரு சொன்னது போல சரீரம் முழுவதும் மூக்கா இருந்தால் வாய்க்கு, சரீரம் முழுவதும் செவியா இருந்தால் கண்ணுங்க. பார்ப்போம். சரீரம் முழுவதும் என்ன, இது ஏன் படிக்க சொல்றேன்னா நிறைய பேருக்கு தெரியாது. கண்ணு எங்க இருக்கிறது தெரியாது. பாஸ் சொல்லிட்டு போனாங்க. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவிங்க. எல்லாரும் மேய்ப்பனானா சுவிசேஷகனங்க. ஆனா ரொம்ப கவனமா தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள் அல்லேலூயா. முன்னவர்களோட அறியாமைகள் நடந்திருக்கலாம். ஆனா இது நீங்க கவனமா அல்லேலூயா. இந்த நாட்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நீ என்னதான் இருக்கிற அவயவம், நீ என்ன அவயவம், எப்படி நீ இயங்குகிறாய், ஆமென், தேவனுக்கு ஒப்புவித்த காரியத்தை எப்படி இருக்கிறாய், ஆமென் என்று உன்னை நீ நிதானித்து அறிந்து. இல்ல
சபையில செயல்படாத அவயவமா இருக்கிறாயா? இத்தனை வருஷமா நான் செயல்படாம இருக்கிறாப்பா, என்னை குறித்து உங்களுடைய சித்தத்தை எனக்கு உணர்த்து வெளிப்படுத்தும். அதன்படி மாற செய்ய நான் என்னை ஒப்புக்கொடுக்கிறேன். என்னை ஒப்புக்கொடுத்து நம்ம சோம் பண்ணுவோம். எல்லாரும் முழங்கள் படித்தோம். நீ என்ன செய்கிறாய்? ரட்சிக்கப்பட்ட எத்தனை ஆண்டுகள் ஆனது? தேவனுக்கென்று நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சமாஜ ஸ்திரீ கர்த்தரால் சந்திக்கப்பட்ட போது ஊருக்குள்ள ஓடினார். லேகியோ பிசாசு பிடித்தவர் கர்த்தரால் விடுதலை பெற்ற போது இயேசுவை அந்த பட்டணத்தை இரண்டாவது நகரத்தை விட்ட போது திரும்பி வரும்போது திரளான ஜனங்களை எதிர்பார்ப்போடு எடுத்து கொண்டிருக்கிறார். இன்று உன்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிக்குரிய இத்தனை ஆண்டுகளாக, எத்தனை வருஷங்களாக நீ தேவனுக்காக என்ன செய்தார்? கர்த்தர் கேட்பார். சரீரத்தில் இருக்கும்போது அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் ஒரு நாள் கர்த்தர் பிரதிபலன் கொடுக்கிறவரை கடந்து வரும்போது நீ பிரதிபலன் பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? இல்லை, பொல்லாதவன் சோகமான ஊழியக்காரன் என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தில் நீ இருக்க போகிறாய். உன்னை நீ சிந்தித்து எல்லாரும் ஒப்புக்கொண்டு எங்கள் பரிசுத்தமான நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு ஆயுஷ்டம் இன்றைய நாளில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபையில் செய்தபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வசனங்கள் படி கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிற நாங்கள் கர்த்தாவே, எந்த நிலையில் உள்ள அவயவம் என்று எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் வசனத்தின் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் தேவ சுத்தத்தை அடையாளம் கண்டுகொண்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நான் என்ன அவயவம் என்ற ஒரு அறிவை அறிந்து உடைய பிள்ளைகள் செயல்பட வாழ கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறேன். வசனத்தை கேட்டு ஒவ்வொரு இடத்தில் ஆசீர்வதிப்பீராக, உடலில் பேசும் இடைவெளியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.